இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னோட ஷர்ட் பட்டன் அறுந்துருச்சு, நீங்க தச்சு தரீங்களா ப்ளீஸ்? ஓ சட்டை பட்டனை நான் எதுக்குடா தைக்கணும்? என்ன உன்னோட வேலைக்காரன்னு நினைச்சியா இல்ல டெய்லர் நினைச்சியா? என்னாச்சு சித்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற என்னடா சொல்லணும்? நீ ஆர்டர் போட்டதும் நான் வேலை செய்யணுமா? உனக்கும் அம்மாக்கும் வேலை செய்யறதுக்காக தான் நான் இங்க இருக்கேனா என்ன? உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு அடிமை யாரும் இங்க இல்ல. அவங்க உங்க வேலையை அவங்க தான் பார்க்கணும். ஹேய் ஜானு, எதுக்கு ஜுன்னு கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இத்தனோட சின்ன பையன் இவன் கூட எனக்கு வேலை சொல்றான். ஷர்ட்டும் இல்ல பட்டனும் இல்ல, நான் எதுவும் தைக்க மாட்டேன். போ வெளிய போ. வா ஜானு, ஜானு வெளிய போ. அம்மா ஜுன்னு, ஜுன்னு என்ன ஆச்சு? ஏன் அழற? சித்தி என்ன திட்டிட்டாங்கப்பா. சித்தி திட்டினாங்களா? ஏன்? என்னோட ஷர்ட் பட்டன் அறுந்துருச்சுப்பா. அது தெரிஞ்சதுன்னா அம்மா திட்டுவாங்கன்னு சித்தி கிட்ட தைக்க சொல்லி சொன்னேன். அதெல்லாம் தைச்சு கொடுக்க முடியாதுன்னு என்னை திட்டி வெளியே தள்ளி விட்டுட்டாங்க. சொன்னோம் அம்மா எப்பவுமே என்கிட்ட அன்பு காட்டுற சித்தி இன்னைக்கு எதுக்குமா என் மேல இவ்வளவு வெறுப்பா இருக்காங்க? எதுவா இருந்தாலும் பெரியவங்க நம்மளுக்குள்ள இருக்கணும். அதை விட்டுட்டு குழந்தைகிட்ட காட்டுறதா? சாரி அண்ணா, நானும் ஜானு கிட்ட சொன்னேன். என்னடா சொன்ன நீ? நானும் அப்பையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். சின்ன விஷயத்தை போய் பெருசு பண்றீங்க. ஏதாவது இஷ்யூ இருந்தா அது நமக்குள்ள இருக்கணுமே தவிர பசங்கிட்ட ஏன் காட்டணும்? கோவப்படாத மித்ரா, எல்லாம் சீக்கிரமாவே சரியாயிடும். இதெல்லாம் சரியாகிற மாதிரி எனக்கு தெரியல டாட். இந்த வீட்ல பூகம்பம் வரணும்னு நினைக்கிறாங்களா என்னவோ? இதை என்னால பொறுத்துக்க முடியாது விவேக். ஜுன்னு என் பையன். உன்ன மாதிரி என்ன மாதிரி இந்த வீட்டோட வாரிசு. அவனை ஒரு வார்த்தை சொன்னாலோ, அவன் உடம்பு மேல ஒரு சின்ன அடிபட்டாலோ, அவன் கண்ணுல தண்ணி வந்தாலோ நான் பொறுத்துக்க மாட்டேன். இப்பவே சொல்றேன், இது மறுபடியும் ரிப்பீட் ஆக கூடாது. என்ன பிரச்சனையா இருந்தாலும் அது நாம பாத்துக்கலாம். பசங்க கிட்ட போக கூடாது. மித்ரா போதும், இதோட விட்டுரு. அம்மா லக்ஷ்மி, ஜுன்னுவை கூட்டிட்டு போ.